மெரினா கடற்கரையில் கடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது. கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கின் விசாரணை ஜனவரி 8ஆம் தேதிக்கு இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் கடைகளுக்கு கட்டுப்பாடு விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் வேறு எந்த கடைகளும் அமைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்க நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு அடுத்த ஜனவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகள் தற்போது வரைக்கும் என்ன? அதாவது சென்னை மெரினா கடற்கரையில அந்த கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஏடி ஜெகதீஷ் அமர்வுல நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இந்த மெரினா கடற்கரை டிசம்பர் 22ஆம் தேதி நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள். உடன் மாவட்ட உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தாவது உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரையில ஒரு பகுதி நீலக்குடி சான்று பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பகுதிகளை நீலக்குடி சான்று பகுதியாக அறிவிப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இது தவிர அந்த தலைவர்களுடைய நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதியினுடைய பின்புறம் உள்ள பகுதியும் நீலக்குடி சான்று பெற்ற பகுதியை அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த நீலக்குடி சான்று பெற்ற பகுதிகளாக அறிவிக்கப்படும் பகுதியில் எந்த கடைகளை அமைக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த உழைப்பாளர் சிலையின் பின்புறம் அமைந்துள்ள அந்த நிரந்தர கடைகள் அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர்கள் அவற்றை அகற்ற வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள். உலகில வேற எந்த கடற்கரையிலும் இவ்வளவு கடைகள் இல்லை என்றும் சாலையில் இருந்து கடலின் அழகை ரசிக்க முடியாத அளவுக்கு கடைகள் மறைப்பதனால தற்போது 1417 கடைகள் அமைப்பது என்ற திட்டத்தை மறு ஆய்வு செய்து அந்த கடைகளுடைய எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல நம்ம உணவுப் பொருட்கள், பொம்மை, ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மற்ற கடைகள் எல்லாம் தேவையில்லை என கூறிய நீதிபதிகள் கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர ஷாப்பிங் மால்களாக மாற்ற முடியாது எனவும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கடற்கரையை ரசிக்க கடைகள் இடையூறாக இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த கடைகளுடைய எண்ணிக்கை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கியுள்ள நீதிபதிகள் விசாரணை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.